100 நாள் வேலை திட்டத்தில் காந்தி பெயரை நீக்கிய பாஜக அரசுக்கு எதிராக ஜனவரி 5 முதல் நாடு தழுவிய மக்கள் இயக்கம். டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே அறிவிப்பு. கிறிஸ்துமஸ் பண்டிகை தினத்தில் தேவாலயம் மீதான தாக்குதலுக்கு கடும் கண்டனம். காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். ஏழை மக்கள் மேம்பெறும் 100 நாள் வேலை திட்டத்தை அளிக்க முயற்சிக்கிறது மத்திய அரசு. மாநில அரசுகளின் அதிகாரத்தை பாஜக அரசு குறைப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் 1.3 கோடி மகளிர் மாதம் 1000 ரூபாய் பெறுகின்றனர். 4.5 ஆண்டுகளில் நாடு போற்றும் திட்டங்களை கொடுத்துள்ளதாகவும் முதலமைச்சர் பெருமிதம். 1,30,00,000 பெண்களுக்கு எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற சீர்னு நீங்க சேர்த்து வைக்கிற 1000 ரூபாய் கொடுக்கிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். பத்து ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து வந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு மொத்தமாக மூடி விழா நடத்தியுள்ளனர். மத்திய அரசு மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் செய்த திட்டங்கள் குறித்து ஓபன் சேலஞ்ச் விடுத்த முதலமைச்சருக்கு இபிஎஸ் பதில். அதிமுக ஆட்சியின் திட்டங்களுக்கு ரிப்பன் வெட்டி ஸ்டிக்கர் ஒட்டுவதே திமுகவின் 95 விழுக்காடு வேலை எனவும் விளக்கம். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணிதான் ஒரு கூட்டணியாக உள்ளது. எதிர்க்கட்சிகள் கூட்டணியாக உருவாக முடியாத அளவிற்கு சிதறி கிடக்கின்றனர் என்றும் திருமாவளவன் விமர்சனம். இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் இல்லை, வேலைக்கு ஏற்ற ஊதியம் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை. கரகாட்டத்திற்கு கூட கூட்டம் வரும் என விஜய் விமர்சித்த சீமான். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 1.85 லட்சம் பேர் விண்ணப்பம். பெயரை நீக்குவதற்கு 1726 பேர் விருப்ப மனு கொடுத்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மாதச்சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய் ஏமாற்றிய பெண் தலைமறைவு. பணத்தை திரும்ப பெற்றுத் தரக்கோரி காவல் நிலையம் முற்றுகை. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னையில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் போராட்டம். போராட்ட களத்திற்கு தங்களுடன் குழந்தைகளை அழைத்து வந்திருந்தாலும் அவர்களுடன் சேர்த்து காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு. திருவாரூர் அருகே தாய் தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு வீடு வசதி இல்லை என சத்தியம் செய்தி எதிரொலியாக தமிழ்நாடு அரசு சார்பில் வீட்டுமனை பட்டா. தாய் தந்தையை இழந்த குழந்தைகளின் வீடியோ கால் மூலமாக பேசி நலம் விசாரித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிக இடங்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு உண்டு என முத்தரசன் பேட்டி. தீய சக்தி எது நல்ல சக்தி எது என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் என்றும் கருத்து. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 2 விழுக்காடு குறைவாக பெய்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் தகவல். பவானிசாகர் அணையின் மேல் பகுதியில் முதலை நடமாட்டம் காணப்படுவதால் பொதுமக்கள் அச்சம். முதலையை பிடித்து அகற்ற வேண்டுமென மக்கள் கோரிக்கை. தொடர் விடுமுறையின் காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல். மலைச்சாலையில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்களின் கழுகு பார்வை காட்சி வெளியீடு. நாகை அருகே ராமர்வடம் கடற்கரையில் கரை ஒதுங்கிய மர்ம பொருளால் பரபரப்பு. வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஜெலன்ஸ்கி சந்திக்க இருக்கும் நிலையில் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்திய ரஷ்யா.
ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தை. அமெரிக்காவில் பனிப்புயல் காரணமாக 1500 விமானங்கள் ரத்து, 6883 விமானங்கள் தாமதம். பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி. 5 போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரை ஆஸ்திரேலியா ஏற்கனவே கைப்பற்றிய நிலையில் முதல் வெற்றியை பதிவு செய்த இங்கிலாந்து.